மகாத்மா காந்தி மற்றும் கஸ்தூரிபாய் காந்தியின் 4வது மற்றும் இளைய மகனான தேவதாஸ் காந்தியின் சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூர்வதில் பெருமையடைகின்றோம். தேவதாஸ் காந்தி அவர்கள் 1900 ஆண்டு மே மாதம் 22ஆம் தேதி பிறந்துள்ளார். 1957ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி காலமாகியுள்ளார். இவர் ஒரு சிறந்த சுதந்திர போராட்ட வீரராகவும் சமூக ஆர்வலராகவும் புகழ்பெற்ற பத்திரிகையாளராகவும் திகழ்ந்தார். தென்னாப்பிரிக்காவின் நடால் காலனியில் பிறந்தார். தனது பெற்றோருடன் ஒரு வளர்ந்த இளைஞனாக இந்தியாவுக்கு திரும்பினார். தனது தந்தை மகாத்மா காந்தியின் வழியை பின்பற்றி இந்திய சுதந்திர இயக்கத்தில் தீவிரமாக பங்கேற்றார். இதற்காக பல முறை பிரிட்டிஷ் அரசால் சிறை தண்டனை பெற்றார். இந்தியாவின் முன்னணி ஆங்கில நாளிதழான இந்துஸ்தான் டைம்ஸ் நாளிதழின் தலைமை ஆசிரியராக பொறுப்பு வகித்து ஒரு முக்கிய பத்திரிகையாளராக முத்திரை பதித்தார். 1918ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் மகாத்மா காந்தியால் தொடங்கப்பட்ட தஷினா பாரத் ஹிந்தி பிரச்சார சபையின் முதல் பிரச்சாரகராக நியமிக்கப்பட்டு இந்தியாவில் ஹிந்தி மொழியை பரப்புவதில் பங்களித்தார். இந்திய சுதந்திர போராட்ட வீரரும் மதராஸ் மாநிலத்தின் முதலமைச்சருமான ஸ்ரீ ராஜகோபாலாச்சாரியின் மகள் லட்சுமியை தேவதாஸ் காதலித்தார். ஆரம்பத்தில் இவர்களின் காதலுக்கு வயசு வித்தியாசம் காரணமாக பெற்றோர்கள் நிபந்தனை விதித்தனர். இருவரும் 5 ஆண்டுகள் ஒருவரை ஒருவர் சந்திக்காமல் காத்திருக்க வேண்டும் என்ற காந்தி மற்றும் ராஜாஜியின் நிபந்தனையை ஏற்றுக்கொண்டார் தேவதாஸ் காந்தி அவர்கள். 5 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் காதலின் உறுதியை கண்டு பெற்றோர்கள் சம்மதிக்க 1933இல் இவர்களது திருமணம் நடைபெற்றது. தேவதாஸ் காந்தி லட்சுமி தம்பதியருக்கு 4 குழந்தைகள் பிறந்தனர். ராஜ்மோகன் காந்தி, கோபாலகிருஷ்ண காந்தி, ராமச்சந்திர காந்தி, தாரா காந்தி பட்டாச்சார்ஜி ஆகியோர் பிறந்தனர். ராஜ்மோகன் காந்தி அவர்கள் பிரபல எழுத்தாளர் மற்றும் வரலாற்று ஆய்வாளர் ஆவார். கோபாலகிருஷ்ண காந்தி அவர்கள் மேற்கு வங்கத்தின் முன்னாள் ஆளுநர் மற்றும் தூதரக அதிகாரி ஆவார். ராமச்சந்திர காந்தி அவர்கள் இந்திய தத்துவ ஞானி ஆவார். தனது வாழ்நாளின் இறுதி பகுதியில் மும்பையில் பல்வேறு சமூக நலப்பணிகளில் ஈடுபட்டு வந்த தேவதாஸ் காந்தி மகாத்மா காந்தியின் அகிம்சை மற்றும் சமூக நீதி கொள்கைகளை பரப்பினார். இவர் ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி 1957ஆம் ஆண்டு அன்று தனது 57வது வயதில் மும்பையில் காலமானார். மகாத்மா காந்தி மற்றும் கஸ்தூரிபாய் காந்தியின் 4வது மற்றும் இளைய மகனான தேவதாஸ் காந்தியின் சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். உலகெங்கும் பகவத்கீதை மற்றும் உபநிடதங்களின் தத்துவங்களை பரப்பிய ஒரு மாபெரும் ஆன்மீக துறவி மற்றும் வேதாந்த அறிஞரான சுவாமி சின்மயானந்தா அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூர்வதில் பெருமையடைகின்றோம். சுவாமி சின்மயானந்தா அவர்கள் 1916ஆம் ஆண்டு மே மாதம் 8ஆம் தேதி பிறந்துள்ளார். 1993ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி காலமாகியுள்ளார். இவர் உலகளாவிய ஆன்மீக அமைப்பான சின்மயா மிஷனை தோற்றுவித்தவர் ஆவார். கேரளாவின் எர்ணாகுளத்தில் பாலகிருஷ்ண மேனன் என்ற பெயரில் பிறந்தார் சின்மயானந்தா அவர்கள். லக்னோ பல்கலைக்கழகத்தில் ஆங்கில இலக்கியம் மற்றும் சட்ட கல்வியில் முதுகலை பட்டங்களை பெற்றார். ஆரம்பத்தில் ஒரு தீவிர நாத்திகராகவும் சுதந்திர போராட்ட வீரராகவும் இருந்த அவர் தி நேஷனல் ஹெரால்டு நாளிதழில் பத்திரிகையாளராக பணியாற்றினார். துறவிகளின் போதனைகளில் உள்ள உண்மைகளை கண்டறியும் நோக்கில் ரிஷிகேஷ் சென்ற சுவாமி சின்மயானந்தா அவர்கள் அங்கு சுவாமி சிவானந்தரின் ஆன்மீக போதனைகளால் ஈர்க்கப்பட்டார். 1949ஆம் ஆண்டு பிப்ரவரி 25 மகா சிவராத்திரி அன்று சிவானந்தரிடம் சந்நியாசம் பெற்று சுவாமி சின்மயானந்தா என்ற திருநாமத்தை பெற்றார். அத்வைத வேதாந்தத்தை ஆழமாக கற்க இமயமலையின் புகழ்பெற்ற அறிஞரான சுவாமி தபோவன மகாராஜிடம் பல ஆண்டுகள் சீடராக இருந்து பயின்றார். 1951இல் பூனேயில் தனது முதல் பொது ஆன்மீக சொற்பொழிவை தொடங்கினார். அதுவரை ரகசியமாக வைக்கப்பட்டிருந்த உபநிடத கருத்துக்களை எளிய மக்களுக்கும் குறிப்பாக ஆங்கில வழியில் இளைஞர்களுக்கும் கொண்டு சேர்த்தார் சுவாமி சின்மயானந்தா அவர்கள். 1953இல் அவரது சீடர்களால் சின்மயா மிஷன் அமைப்பு தொடங்கப்பட்டது. இன்று இது உலகம் முழுவதும் 300க்கும் மேற்பட்ட மையங்களுடன் கல்வி, ஆன்மீகம் மற்றும் சமூக நலப்பணிகளில் ஈடுபட்டு வருகிறது. பகவத்கீதைக்கு அவர் எழுதிய விரிவான ஆங்கில உரை
உலக பிரசித்தி பெற்றது. சின்மயா வித்யாலயா என்ற பெயரில் 100க்கும் மேற்பட்ட பள்ளிகளையும் கல்லூரிகளையும் நிறுவி நவீன கல்வியுடன் தார்மீக விழுமியங்களையும் கற்பித்தார் சுவாமி சின்மயானந்தா அவர்கள். 1964ஆம் ஆண்டு விஸ்வ ஹிந்து பரிஷத் அமைப்பை தோற்றுவித்த முக்கிய நிறுவனர்களில் இவரும் ஒருவராவார். சுவாமி சின்மயானந்தா 1993ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி அன்று அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் மகா சமாதி அடைந்தார். அவரது ஆன்மீக பணிகளை பாராட்டி இந்திய அரசு 2015ஆம் ஆண்டு அவரது 100ஆண்டு விழாவின் போது நாணய வெளியீடு மற்றும் அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பித்தது. உலகெங்கும் பகவத்கீதை மற்றும் உபநிடதங்களின் தத்துவங்களை பரப்பிய ஒரு மாபெரும் ஆன்மீக துறவி மற்றும் வேதாந்த அறிஞரான சுவாமி சின்மயானந்தா அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.